ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 19 ஜூலை 2025. कोई कोई बच्चे कभी कभी बड़ा खेल दिखाते हैं। व्यर्थ संकल्प इतना फोर्स से आते जो कंट्रोल नहीं कर पाते। फिर उस समय कहते क्या करें, हो गया ना। பாபா இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, நிறைய குழந்தைகள் அவ்வப்போது பாபாவிடம் பெரிய விளையாட்டுகளை காட்டுகிறார்கள். என்ன விளையாட்டு அப்படின்னா, வீணான எண்ணங்கள் அந்த அளவுக்கு வேகமாக வருகிறது, அதை அவர்களால கட்டுப்படுத்த முடிவதில்லை. பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அடடா இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்றாங்களாம். रोक नहीं सकते, जो आया वह कर लिया, लेकिन व्यर्थ के लिए कंट्रोलिंग पावर चाहिए. அவர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எது வந்ததோ அதை செய்து விட்டார்கள். ஆனால் வீணானதை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாம இந்த வீணான எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்களை தடுத்து நிறுத்த முடியாது. जैसे एक समर्थ संकल्प का फल पदम गुणा मिलता है, ऐसे ही एक व्यर्थ संकल्प का हिसाब किताब, उदास होना, दिल शिकस्त होना व खुशी गायब होना, ये भी एक का बहुत गुणा के हिसाब से अनुभव होता है. எப்படி ஒரு சக்தி வாய்ந்த சங்கல்பத்திற்கு பல கோடி மடங்கு பலனானது கிடைக்கிறதோ, அதே போலத்தான் ஒரு வீணான சங்கல்பத்தின் கணக்கு வழக்கு கூட, அதன் பலன்கள் கூட, அதாவது மன சோர்வை உருவாக்குகிறது, அல்லது மனமுடைந்து போக வைக்கிறது, அல்லது குஷியை காணாமல் போக வைத்து விடுகிறது, குஷியை தொலைத்து விடுகிறது. இதுவும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு கணக்கோடு அனுபவம் ஆகிறது. எப்போ ஒரு நல்ல சங்கல்பத்தை, உயர்ந்த சக்தி நிறைந்த சங்கல்பத்தை நாம உருவாக்குவோமோ, அப்ப அந்த சக்தி நிறைந்த சங்கல்பத்திற்கு பலன் பல மடங்கு நல்ல பலனை நாம அனுபவம் செய்கிறோம். அதே போல வீணான அல்லது எதிர்மாறான எண்ணங்களுக்கான பலனும் பல மடங்கு அனுபவமாகிறது. ஆனா அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவுகள் என்ன என்றால் சோர்வடைகிறது, மனமுடைந்து போவது, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, மகிழ்ச்சியை தொலைத்து விடுவது, இது போல விஷயங்களைத்தான் வீண் எண்ணங்கள் நமக்கு கொடுக்கிறது. அதனால அந்த வீணான எண்ணங்களின் மீது நமக்கு கட்டுப்படுத்தும் சக்தி என்பது அவசியம். இடையிடையில நாம அசரீரி நிலையினுடைய பயிற்சியை செய்து நாம இந்த வீண் எண்ணங்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.